ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஒய்ஃபுடைய பாட்டியை பார்க்க வந்தோம். அவங்க வந்து கிட்டத்தட்ட 85 வயசு ஆயிடுச்சு. 90 85 ஆகுது. அவங்களுக்கு வயசு தெரியல. பாருங்கள், ஹாய் சொல்லத்த. பாய். எங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்க பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே நாங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கோம். இவங்களுக்கு வந்து வயசு வந்து இப்போ அதாவது 3 தலைமுறையை பார்த்துட்டாங்க. 3 தலைமுறையை என்னத்த 3 தலைமுறை பார்த்துட்ட தானே. 3 தலைமுறை ஆயிடுச்சு. ஏன்னா பசங்களை கட்டி கொடுத்தாங்க, அவங்க பேர பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களும் பிள்ளைங்க பிறந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பேரம்பேத்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதாவது பேரன் பேத்தி கொள்ளு பேரன்னு பார்த்துட்டாங்க. என்னத்த பார்த்தே இல்லையா? பார்த்தாச்சு. அவங்க அந்த அளவுக்கு வயசில் நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டாங்க. அதனால் ஆரம்பத்துலலாம் சோள கஞ்சி, கம்பங்கூழ், மோர், இது நாட்டு மாட்டு மோர், இதெல்லாமே நிறைய சாப்பிட்டவங்க அவங்க. அதனால் அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள். பேசத்த நானெல்லாம் சாப்பிட்டாங்கச்சுன்னா இன்னும் இல்லைன்னா அவ்வளோதான் என்னால். நல்ல உடம்பை ஹெல்த்தியாக பார்த்துக்குவாங்க. இந்த நிறைய விவசாயத்தில் விளையிற காய்கறி, அந்த பூசணிக்காய், அந்த கத்திரிக்காய், அதெல்லாமே மருந்து இல்லாமல் நட்டு சாப்பிட்டவங்க. கீரை, அதாவது ரக்கிரின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அது வந்து கீரை. இந்த பண்ணைக்கீரை, இந்த முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இதெல்லாமே சாப்பிட்டது தான். காட்டில் விளையிற சுண்டைக்காய் நம்மளுக்கெல்லாம் கிடைக்குமா? நம்ம டவுனில் இருக்கோம், நம்மளுக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இவங்க வந்து காட்டில் விளையிற சுண்டைக்காவே சாப்பிட்றாங்க. செம்ம கசப்பாக இருக்கும். அவ்வளோ கசப்பாக இருக்கும். அவங்க அந்த அளவுக்கு ருசியாக செஞ்சுருவாங்க. நம்மளாம் சாப்பிட்டா கசப்பாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவங்க செஞ்சுருவாங்க. கசப்பு இல்லாமல் செய்வாங்க. அந்த அளவுக்கு சாப்பாடுங்களை நல்லா சாப்பிட்டதுனால தான் இன்றைக்கி ஹெல்த்தியாக இருக்காங்க. இன்னும் நடக்கிறாங்க. இப்போ சும்மா உக்காந்துட்ருக்காங்க. இது பொழுது போயிடுச்சு, அப்படியே உக்காந்துட்ருக்காங்க. எங்கே பார்த்தியா, அவங்க விவசாயம் செய்கிற கொல்லையில் தான் உக்காந்துட்ருக்காங்க. இது வந்து பாருங்கள், மாட்டு கொட்டாயி, மாடெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே உக்காந்துட்ருக்காங்க. உடம்பு சரியில்லை அவங்களுக்கு. அதனால் சரி, இப்போ தான் ஊசி போட்டுட்டு வந்து உக்காந்துருக்காங்க. இன்னும் சரியாகல, உடம்புக்கு சரியாகல. அவங்க நல்லா ஹெல்த்தியாக வேலை செய்கிறவங்க தான். எப்பவுமே உக்காந்ததில்லை அவங்க. ஆனால் இப்போ உடம்பு சரியில்லைன்னு உக்காந்துருக்காங்க.